100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது, உங்களுடைய கிரக நிலைகளின் போக்கு காரணமாக, கிரக நிலைகளின் மாற்றம் காரணமாக என்ன நடக்கும், சனி பகவான் குரு பகவானின் நிலை, ராகு கேது பகவான்களின் மாற்றத்தை பொறுத்து உங்களுடைய குடும்பம் முன்னேற்றமான நிலைக்கு செல்லுமா, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பணம் சேர என்ன பண்ணணும், கடன் தொல்லைகள் எல்லாம் முற்றிலுமா ஒழியுமா அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். எல்லா கஷ்டங்களும் நீங்கி நிம்மதி உண்டாகக்கூடிய அற்புத மாதமாக இந்த புரட்டாசி மாதம் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்க போகின்றது. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் அகலப் போகின்றது. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் நிச்சயம் விலகிவிடும். உங்களுடைய பொருளாதார வலிமை கூட போகின்றது. அதே வேளையில் பொருட்களின் மீது கவனம் தேவை அதிக அளவில். வாழ்க்கையில் பொன்னான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். வாழ்க்கை வளம் பெறப் போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். தெய்வ அனுகூலத்துடன் பல காரியங்களை சாதித்து முடிக்க போகிறீங்க. சகோதர சகோதரிகளிடம் நெருக்கம் அதிகரிக்க போகின்றது. வேலை செய்யும் இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், பெருசாக பாதிப்புகள் இருக்காது. உடன் வேலை செய்வோரின் ஆதரவால் அதனை சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயம் தங்கு தடையின்றி நடக்கும் என்றே சொல்ல வேண்டும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக போகின்றது. வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி இருக்க போகின்றது. இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சலும் இருக்க தான் செய்யும். தொழில் நிமித்தமாக சிலர் குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம். கூட்டு வியாபாரத்தில் விட்டு கொடுத்து போலனா பெரிய பாதிப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எதிலையும் முதலீடு செய்வதற்கு முன்னாடி குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் ஆலோசனையை செய்து கொள்ளுங்க. இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்ந்திட முயற்சி செய்யுங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகின்றது. உறவினர் வகையில் நன்மைகள் உண்டாக போகின்றது. தீவிர முயற்சி எடுத்து எதிலையும் வெற்றி பெற போகிறீங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு எல்லாம் கிடைக்க போகின்றது. அரசியல் ரீதியாக பிரதிபலனை எதிர்பார்க்காம உழைத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத நிலை உங்களுக்கு உண்டாகும். குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் 2வது திங்கட்கிழமையில் அம்மனை வணங்கி வந்தீங்க அப்படின்னா தீய சக்திகளில் இருந்து விடுபட்டு நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீங்க. உங்களுக்கு செவ்வாய் பகவானால் காரிய அனுகூலம் உண்டாக போகின்றது. அதாவது எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கப் போகின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி போடக்கூடிய அளவிற்கு வருமானம் உயரப் போகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது என்றே சொல்ல வேண்டும். தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக போகின்றது. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் பெருகப் போகின்றது. உறவினர் வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் அடியோடு மறையக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருக்கப் போகின்றது. சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்கப் போகின்றது. தொழில் ஸ்தானத்தை உங்களுடைய ராசிநாதன் பார்ப்பதால் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா முன்னேற்றத்தை காண்பீங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதையெல்லாம் தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவோடு இருக்க போகிறாங்க. வேலையே இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் அருமையான வேலை கிடைக்கப் போகின்றது. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா தொழிலில் மிக பெரும் லாபத்தை பார்க்க போகிறீங்க. அலைச்சல் சற்று அதிகமாக இருந்தாலும் லாபத்துக்கு குறைவு இருக்காது. கடந்த காலங்களை விட இந்த காலகட்டத்தில் வருவாய் அதிகமாகவே இருக்கும். புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு முன்னாடி 1-2 நல்லவர்கள் கிட்ட ஆலோசனை செய்யுங்க. அரசியல் ரீதியாக எதிர்பார்த்தது போலவே நடக்கப் போகின்றது.
புகழும் பாராட்டும் கட்சி தலைவரால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. கணவர் மற்றும் அண்டை அயலாரின் அன்பும் பாசமும் பெண்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்றே சொல்ல வேண்டும். பிள்ளைகளுடைய வளர்ப்பால் பெருமை அடைய போகிறீங்க, பிள்ளைகளால் பெரும் புகழும் அடைய போகிறீங்க என்பதை சொல்லியே ஆக வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது போலவே நடக்கக்கூடிய அருமையான காலகட்டம் வரப்போகின்றது. இந்த புரட்டாசி மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் நரசிம்மரை வணங்குவதன் மூலமாக அனைத்து நன்மைகளும் உங்களை தேடி வரும். புதன் பகவானால் நல்ல பணப்புழக்கமும் பொருளாதார ஏற்றமும் நிச்சயம் இருக்க போகின்றது. பிள்ளைகளால் அனுகூலம் உண்டாக போகின்றது. பிள்ளைகளின் மூலமாக லாபத்தை பார்க்க போகிறீங்க. எந்த பிரச்சனையையும் சந்தித்து முறியடிக்கக்கூடிய வல்லமையை சனி பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகின்றார். மதிப்பு மரியாதை உயரப்போகின்றது. சமூகத்தில் குடும்பத்திலையும் உங்களை எல்லோரும் மதிக்க போகிறாங்க. வீண் வாதங்களை மட்டும் தவிர்த்திடுங்க, நல்லதாக இருக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா வேலை பளு அதிகரிக்கும், ஆனாலும் வருமானத்தில் எந்த குறையுமே இருக்காது. உடன் பணிபுரிவோரிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். சொந்த தொழில் புரிவோராக இருந்தீங்கன்னா சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியிருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கும் சொந்த தொழில் செய்பவர்கள். ஆனாலும் உழைப்புக்கு ஏற்ற லாபம் நிச்சயம் கிடைக்கும். தொழில் நிமித்தமாக நீண்ட தூரம் பயணம் போக வேண்டியிருக்கும். அந்த பயணத்தால் லாபத்தை பெரும் அளவில் பார்க்க போகிறீங்க. எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைத்து திக்கு முக்காட போகிறீங்க. பண விஷயம் திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்த பதவி கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்க போகின்றது. குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா பெரிய வெற்றியை உங்களால் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். மிக முக்கியமான விஷயமாக பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் கடைசி புதன்கிழமையில் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிச்சயம் தடைகள் எல்லாம் தீர்ந்து நல்லபடியாக நடந்தேறும். உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தில் ஒன்றுமே கிடையாது. கடவுள் காட்டக்கூடிய 3 ஆபத்து, 3 பிரச்சனை, சிக்கல், சோதனை என்று கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க போது, மோசமான நிலை உருவாக போகின்றது அப்படின்னா ஏதோ ஒரு அறிகுறியை, ஏதோ ஒரு சோதனையை கடவுள் காண்பிப்பார். அதற்கு ஏற்றார் போல நம்மை நாம் திருத்தி கொள்ள வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதத்தில் உற்றார் உறவினர்களுடன் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும், இல்லைனா பிரச்சனை தான். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தேவையில்லாமல் தலையிடுவது, அடுத்தவர்களுடைய குடும்ப விஷயங்களில் மூக்கை நுழைப்பது, அடுத்தவங்க கூப்பிடாமலேயே அவங்களுக்கு போய் உதவி செய்கிறேன் அப்படின்ற பேரில் உதவி செய்வது, முந்திரி கோட்டைத்தனமாக செயல்படுவது, இதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படும். இந்த விஷயங்களில் கவனமாக இல்லை அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பங்கு சந்தையில் அகலக்கால் வைக்காதீங்க, அதாவது அதிக முதலீடு செய்யாதீங்க. அந்த மாதிரி செய்தாலும் நிச்சயம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். இதை தவிர்த்து இன்னொரு முக்கியமான 3வது பிரச்சனை ஆபத்து அப்படின்ட்டு பார்க்கும்போது ரேஸ், லாட்டரி, சூது, மது, மாது இந்த மாதிரியான விஷயங்களால் பெரிய பாதிப்புகள் இந்த புரட்டாசி மாதத்தில் வரப்போகின்றது. இந்த விஷயங்களை அறவே தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். யாருக்காகவும் எப்பொழுதும் எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் தன் மானத்தையும் சுய கௌரவத்தையும் விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. இந்த காலகட்டம் சனி பகவானினுடைய வக்கர பெயர்ச்சி காலகட்டம் என்பதனால சனி பகவானால் பல தீய சம்பவங்கள் நடந்தாலும் பெருசாக பாதிப்பு இருக்காது. ஏன்னா அவரவர் பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் சனி பகவான் இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் பலன்களை கொடுப்பார். ஆகையால் எந்தவித பாவங்களையும் செய்யாமல் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக பெரும் அளவிலான நன்மை சனி பகவானால் உண்டாக போகின்றது. பூர்வீக சொத்தால் லாபத்தை பார்க்க போகிறீங்க, மிக பெரும் யோகத்தை காண போகிறீங்க, அதிர்ஷ்டங்கள் அடிக்க போகின்றது. வீடு மனையெல்லாம் வாங்கக்கூடிய அற்புத நிலை உங்களுக்கு இருக்கின்றது.
யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் உங்களுடைய நிலையை குறிக்கோளை மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. தான் செய்கிறது சரிதான், தன்னுடைய பாதை சரியான பாதை அப்படின்ட்டு அடுத்தடுத்து முன்னேறி கொண்டு இருப்பவர்களாக இருக்கக்கூடிய மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பல வகைகள்லையும் ஏற்றம் தரும் மாதமாக இருக்கப் போகின்றது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி. அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம், பச்சை, கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 7, 8. இந்த அதிர்ஷ்ட நிறங்கள், அதிர்ஷ்ட கிழமைகள் இதையெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மிக பெரும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். இந்த காலகட்டம் 12 ராசிகளில் ராகு பகவானாலையும் கேது பகவானாலையும் பல நன்மைகளையும் சுப பலன்களையும் பெறக்கூடிய ராசி உங்களுடைய மகரம் ராசியாக இருக்கின்றது. எதை பற்றியும் கவலைப்படாமல் தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதால் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி மிக பெரும் முன்னேற்றத்தை காண பாருங்கள். மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகரம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல சிறப்பான ஒரு செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.